கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை வழிநடத்துவாராக. சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வன். அவர் என்ன சொல்கிறார்? ஜெபத்திற்கு நாங்கள் வேண்டும் போது, மனிதர்கள் நாம் ஜெபிக்கும் போது, நீங்கள் தற்போது அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் தர மாட்டார். கர்த்தரிடம் ஜெபியுங்கள், அவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கர்த்தர் நான் ஜெபம் பண்ணா கடவுள் கண்டிப்பா என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். நம்முடைய பாடுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நிந்தைகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை செய்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர்களை வைத்தார். நம்ம முதலாவது ஜெபத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அப்புறம் எல்லா தொல்லைகளிலிருந்து நமக்கு விடுதலையும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் உதறி தள்ள மாட்டார். நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அதற்காகத்தான் தன் ஜீவனையை கொடுத்து உங்களை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு உரிமையோடு நீங்க கேட்கும்போது உங்க ஜெபத்தை கேட்பார். உங்களை எல்லா தொல்லைகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் செய்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அவருடைய உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.